குர்பான் கொடுக்கறது வந்து மாடுக்கு 2 வயது ஆகும்னு சொல்றாங்க. ஆனா வியாபாரி வந்து 2 ஆயிடுச்சுங்கிறாரு. நமக்கு வந்து அது சந்தேகமா இருக்கு. நம்ம அதை நம்பி வாங்கி பரவாயில்ல கொடுக்கலாமா, அதனால தப்புண்டா? இன்னும் என்ன, நம்ம சமுதாயம் வந்துக்கிட்டு மற்றதுக்கு உள்ள முக்கியத்துவத்தை குர்பானு கொடுக்கறது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு 5000 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து எல்லாம் செலவு பண்றாங்க, பெருநாள் கொண்டாடுறாங்க. ஒரு 1000 2000 செலவழிச்சு குர்பானை கொடுக்கறதுனுடைய முக்கியத்துவம் நிறைய தெரியாம இருக்காங்க. அதை கொஞ்சம் வலியுறுத்தி மார்க்கத்துல குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது குர்பானிக்கு வந்து நாம ஆட்டுக்கு 1 வயசு பூர்த்தியா இருக்கணும், மாடுக்கு 2 வயசு பூர்த்தியா இருக்கணும், ஒட்டகத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும் 5 வயசு பூர்த்தியா இருக்கணும், ஆடுக்கு எத்தனை வயசு பூர்த்தியா இருக்கணும் 1 வயசு பூர்த்தியா இருக்கணும். இப்ப இந்த விக்கிற 1 வயசுல என்ன அர்த்தம்? ஆடுகளுக்கு வந்து பல்லு முளைஞ்சு விழுந்திருக்கும், பல்லு முளைஞ்சு என்ன செஞ்சிருக்கும், பல்லு முளைஞ்சு விழுந்து திரும்ப முளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி பருவம் 1 வயசு பருவம். இன்னும் சொல்ல போனா அந்த முசின்னா என்று சொன்னால் ஹதீஸ் நபிகள் முசின்னாங்கிற பருவத்தில் உள்ள குட்டியை கொடுக்கணும்னு சொல்றாங்க. முசின்னா என்பது பருவ வயதை அடைந்த ஒரு ஆடு. ஒரு பருவ வயது அடைஞ்ச அந்த ஆட்டாடு செய்யணும். இன்னொரு ஆடு, ஒரு ஆண் ஆடாக இருந்தால் ஒரு பெண்ணாடை கருவுல செய்ய முடியும், ஒரு பெண்ணாடா இருந்தால் கருவுற்றுக் கொள்ளும். அந்த மாதிரி பருவ வயதை அடைந்த ஆடுக்கு என்ன பேரு முசின்னா. அது அந்த பருவத்தில் உள்ளவங்க சொல்ல நம்ம நம்பிக்கலாம். ஒரு விக்கிறவன் ஏமாத்தான் வச்சிருங்க, அந்த குற்றம் அவன் சரி நம்ம 2 பேரும் விசாரிச்சுக்கலாம். இந்த குட்டி எப்படி பருவ வயது அடைஞ்சதா, 1 வருஷம் பூர்த்தியானதா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து கொள்ள வேண்டும். மேக்சிமம் செய்வாங்க கரெக்டா, அவங்க சொன்னா என்ன செய்யும் கரெக்டா இருக்கும். நம்ம குட்டியை பார்த்து நமக்கு என்ன செய்யும், பழம் கொஞ்சம் தடமா ஓரளவு 1 வயசு அடைஞ்ச மாதிரி நம்ம தெரிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம அந்த குட்டியை வந்து குர்பானை கொடுத்துக்கலாம். இப்ப 2வது கேள்வி என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம சமுதாயத்தில் பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது 5000 10,000 செலவு பண்றாங்க. இந்த குர்பானி 2000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு குர்பானி நிறைய மக்கள் நிறைவேற்றுறது கிடையாது அப்படின்னு சொல்ல வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அது உண்மை தப்பு தான். பெருநாளைக்கு புது ட்ரெஸ் போன சட்டம்லாம் கிடையாது. பெருநாளைக்கு இருந்தால் புது ட்ரெஸ் போடலாம், இல்லாட்டா பழைய ட்ரெஸ் கூட என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். நிறைய புது ட்ரெஸ் தான் போனவங்க என்ன செய்யல, வலியுறுத்தல. புது ட்ரெஸ் அவசியம் கிடையாது, இருந்தா போட்டுக்கலாம். ஆனா எது அவசியம், ஹஜ்ஜு பண்ணால் நம்ம செய்ய வேண்டிய வணக்கத்துல முக்கியமான வணக்கமே இதுதான், குர்பானிங்கிற வணக்கம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த அளவுக்கு குர்பானியை வலியுறுத்துறாங்க. ஒரு சஹாபி, அந்த சஹாபி என்ன பண்றாங்க, தொழுத பிறகுதான் நம்ம குர்பானி கொடுக்கணும். ஹஜ்ஜு பண்ணா தொழுத பிறகுதான் குர்பானி வணக்கம் செய்யணும். தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தா குர்பானி வணக்கம் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு சஹாபி வந்து தொழுகைக்கு முன்னாடியே என்ன செஞ்சாரு, ஆட்டை அறுத்தாரு சாப்பிடணுங்கிறதுக்காண்டி. அப்ப ரசூல் நபிகள் நாயகம் சொல்றாங்க, நாம தொழுவோம், தொழுத பிறகு போய் குர்பானி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் அல்லாஹ்வின் தூதரே, நான் தொழுவதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டை அறுத்துட்டேனே. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ தொழுவதற்கு முன்னாடி அறுத்தால் அது இறைச்சிக்காண்டி அறுக்கப்பட்டது, அது குர்பானி ஆகாது, மீண்டும் ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும். யாருக்கு, ஒரு ஆட்டை அறுத்த சஹாபிக்கு திரும்ப செய்யணும், தொழுத பிறகு கண்டிப்பா ஒரு ஆட்டை அறுக்கணும். அவர் சொல்ற 6 மாச குட்டி இருக்குது, நீ மட்டும் 6 மாச குட்டி அறுத்துக்க, அது வெள்ளாடு செம்மறி ஆடான 6 மாச குட்டியா இருந்தா கொடுத்துக்கலாம். அவர் சொல்ற வெள்ளாட்டுல 6 மாச குட்டி இருக்குங்க, நீ மட்டும் அறுத்துக்க, மத்தவங்க என்ன செய்யாது, அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஆட்டை அறுத்து சாபி ஒரு ஆட்டை கண்டிப்பா அறுக்கணுங்கிறாங்க, அவருக்கு மட்டும் சலுகை கொடுக்குறாங்க. அப்ப குர்பானி எவ்வளவு ஒரு கட்டாயமான கடமை நாம் வழங்கணும். யாருக்கெல்லாம் அன்றைய தினம் ஒரு ஆடு வாங்கி கொடுப்பதற்கு வசதி இருக்குதோ, அது ஒரு மாடா இருந்தா 7 குடும்பம் செய்யலாம், ஒரு மாட்டுல பங்கு சேரலாம். ஒரு மாட்டுல பங்கு சேர்ந்து கொடுப்பதற்கு சக்தி இருக்குதோ, அவங்க கண்டிப்பா குர்பானிங்கிற வணக்கத்தை வந்து அவங்க என்ன செய்யணும், நிறைவேற்றி ஆக வேண்டும். இது மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டு, அதனால கண்டிப்பா நாம் என்ன செய்யணும், நம்முடைய இறையச்சத்தை நினைவுகூறும் வண்ணமாக இந்த குர்பானிங்கிற வணக்கத்தை நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். நாம ஒண்ணு கொடுத்தா நம்ம கடமை முடிஞ்சது. நாம அல்லாஹ்வுக்காண்டி மனத்தூய்மையோடு எவ்வளவு அதிகமா கொடுக்குற மாதிரி நன்மை இருக்குது. ஒரு ஆள் பெருமைக்கு இல்லாம 2 ஆடை கொடுக்குறாரு, 3 ஆட்டை கொடுக்குறாரு, 100 ஆட்டை கொடுக்குறாரு, மக்கள் ஏழைகளுக்கு இறைச்சி செய்யற விநியோகம் பண்றாரு. இப்ப அதுக்கு என்ன செய்ய, கண்டிப்பா அதுக்கு நன்மை வந்து அவருக்கு எந்த அளவுக்கு நாம அதிகமா செலவு பண்ணி கொடுக்குறோமோ, எவ்வளவு சிறந்த குட்டியா நாம கொடுக்குறோமோ, அது நம்ம நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால யார் வந்து இந்த துணிமணிக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணி குர்பானி கொடுக்காம இருக்கிறாங்களோ, நாளைக்கு அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா குர்பானிங்கிறது கடமை இருக்கும் போது, வசதி இருந்தா கண்டிப்பா கொடுத்தவனும் போது கொடுக்காம தான் என்ன செஞ்சணும், பாவம் ஆயிரும். அதனால செய்யுங்க, நம்ம அந்த மாதிரி வசதி உள்ளவர்கள் கண்டிப்பா குர்பானிங்கிற வணக்கத்தை நாம செய்யணும், நிறைவேற்றி ஆக வேண்டும்.